கடகராசி அவர்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் நெருங்க போது அதற்கான பரிகாரங்கள்? நிறைய அவங்க பிளான் பண்ணி நின்று போச்சு. வெளிநாடு பயணமாக இருக்கட்டும், வீடு கட்டுற வேலைகள் முயற்சி எடுத்து நின்று போனதாக இருக்கட்டும், அல்லது பாதிலே நின்று போச்சு. முயற்சியிலே நின்று போனது வேறங்க, கட்டி பாதிலே நின்று சில பேஸ்மெண்ட்டோட நின்று இருக்கும், சில ரூஃபோட நின்று இருக்கும். அது டெவலப் ஆகும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அவங்க இன்னும் அக்கறையாக இருந்து செயல்படுவாங்க, நல்லபடியாக வைத்தியம் பார்ப்பாங்க. முக்கியமாக மாமியாருக்கு அவங்க அம்மா ஸ்தானத்துக்கு அடுத்து மாமியார் வராங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே ஏதாவது ஒரு மனக்குழப்பம் சிக்கல்லாம் இருந்துச்சுன்னா இவங்கனால அது தீர்க்கப்படும், அல்லது தீர்க்கிற மாதிரி சூழ்நிலையை அமைஞ்சிரும். ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? ஆமாங்க, இவங்களுக்கான பரிகாரம் என்ன, இவங்க அடிக்கடி வெளியில் போய் வரணுங்க. கடற்கரை பகுதி, ஆற்றங்கரை, அதாவது நீர் ஓடிட்டு இருக்கக்கூடிய இடங்கள், அருவின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இவங்க அடிக்கடி போய் வரும் பொழுது மனம் கண்டிப்பாக சாந்தம் அடையும். ஏன்னா சந்திரனுங்கிறது இங்கே கடகம்ங்கிறது சந்திரனுடைய வீடு. சந்திரனுங்கிறது நீர்க்கிரகம். அப்போ நீர் அடித்து நீர் விளையாடுகிற மாதிரி முள்ளால் தான் எடுக்கணுங்கிற மாதிரி அந்த நீர் கிரகத்தை அடிக்கடி அந்த நீர் பகுதிகளுக்கே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். இவங்க வீட்டில் இருக்கிறத விட வெளியில் போயிட்டு வந்தால் நல்லா இருப்பாங்க.